ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கூறுகிறார், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்பொழுது என்று உங்களுக்கு தெரியாது. இது எப்படி எனில், வெளியூர் செல்லும் ஒருவன் செய்வது போலாகும். அவன் தன் வீட்டை விட்டு புறப்படும் போது ஊழியர்களிடம் எல்லாம் ஒப்படைத்து அவனவன் வேலையையும் குறிப்பிட்டு விழிப்பாயிருக்கும்படி காவலாளுக்கு கட்டளையிடுகிறான். அதுபோல நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டுத் தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ கோழி கூவும் பொழுதோ காலையிலோ எப்பொழுது வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வரும் பொழுது நீங்கள் உறங்கிக் கொண்டு இருப்பதை காணலாகாது. உங்களுக்கு கூறுவதை நான் எல்லோருக்குமே கூறுகிறேன், விழிப்பாயிருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது அன்றாட வாழ்விலே நாம் பல செயல்களை செய்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற செயல்களில் ஒன்று காத்திருத்தல். வேலைக்கு போவதற்கு முதலில் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். பஸ்ஸில் ஏறிய பிறகு உட்கார்வதற்கு இடம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறோம். மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவர் வருவார் என்று காத்திருக்கின்றோம். வேலை வாய்ப்புக்கு பதிவு செய்ய போனால் முதலில் பதிவு செய்வதற்கே காத்திருக்க வேண்டும். பதிவு செய்த பின் அழைப்பு வரும் என்று காத்திருக்க வேண்டும். அழைப்பு வந்த பிறகு நேர்காணலுக்கு இன்டர்வியூக்காக காத்திருக்க வேண்டும். நேர்காணல் முடிந்த பிறகு அந்த தேர்வு எழுதிய பிறகு ரிசல்ட்டுக்காக காத்திருக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் காத்திருக்கின்றோம். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் அல்லது எந்த நிறுவனமானாலும் காத்திருப்பதற்கென்றே ஒரு அறை கட்டி வைத்திருப்பார்கள். ஒரு ஹால், வெயிட்டிங் ரூம் ஒன்று இருக்கும். எதற்கு விண்ணப்பித்தாலும் அதற்கு காத்திருப்போர் பட்டியல் ஒன்று இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட். இங்கிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருடைய பெயர்களும் ஏதாவது ஒரு காத்திருப்போர் பட்டியலில் அல்லது பல காத்திருப்போர் பட்டியல்களில் நம் எல்லோருடைய பெயர்களும் உண்டு என்று நான் கருதுகின்றேன். அன்பானவர்களே, நமது வாழ்வே ஒரு காத்திருத்தல் தான். வாழ்வில் நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் தீரும். நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் நமது நோய் நீங்கி நமக்கு நல்ல சுகம் கிடைக்கும் என்று காத்திருக்கின்றோம். குழந்தை பேருக்காக பெண்கள் காத்திருக்கின்றார்கள். மங்களகரமான நிகழ்ச்சிகள் நமது குடும்பத்தில் நடக்கும் என்று காத்திருக்கின்றோம். நாம் வாழ்கின்ற சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இது மாறும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். பெரிய விளை என்கின்ற மீனவர் கிராமத்தில் நான் பங்கு தந்தையாக இருந்த பொழுது ஒரு நாள் ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்குமாறு என்னை கேட்டுக்கொண்டார்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற அவருடைய மகன் திரும்பி வரவில்லை, இன்னும் திரும்பி வரவில்லை. அவருக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்க என்னை கேட்டார்கள். நானும் அவருடைய ஆண்வேளை பார்வைக்காக திருப்பலி செலுத்திவிட்டு ஆலயத்திற்கு வெளியே வந்த பொழுது அந்த தாய் கண்ணீருடனும் என்மேல் கோபத்துடனும் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். என்னுடைய மகனுடைய ஆறுதலுக்காக நான் திருப்பலி நிறைவேற்றும் என்றுதானே உங்களிடம் சொன்னேன்.
உங்களை யார் ஆன்ம இளைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்க சொன்னது? அப்படியானால் அவன் இறந்து விட்டான் என்று நீங்களே தீர்மானம் பண்ணிவிட்டீர்களா என்று என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள். பதில் சொல்ல முடியாமல் நான் வாயடைத்து நின்றேன். வாழ்க்கையிலே நம்பிக்கை அற்றது போல தோன்றுகின்ற சூழ்நிலையில் கூட அந்த தாய் நம்பிக்கையோடு காத்திருந்தாள். அன்பானவர்களே, நமது விசுவாச வாழ்வும் ஒரு காத்திருத்தல். இன்று அந்த காத்திருக்கும் காலத்தை ஆரம்பிக்கின்றோம். அடையாள முறைப்படி விசுவாச வாழ்வும் ஒரு காத்திருத்தல். ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். இந்த திருவருகை காலம் என்பது முதலாக கிறிஸ்துமஸுக்கு தயார்படுத்துகின்ற காலம் அல்ல. அதைவிட முக்கியமானது ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அதற்காக நம்மையே தயார் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காலம் கொடுத்திருக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஒரு அடையாளமாக இவ்வாறே இஸ்ராயேல் மக்கள் மெசியா வருவதற்காக அவருடைய முதல் வருகைக்காக காத்திருந்தார்களோ, எப்படிப்பட்ட மனப்பாங்குடன் காத்திருந்தார்களோ அந்த மனப்பாங்கை நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்ற வகையில் தான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆக நமது இந்த திருவருகை காலம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்ற ஒரு காலம். அதற்காக நம்மை தயார்படுத்துகின்ற ஒரு காலம். விசுவாச வாழ்வு ஒரு காத்திருத்தல். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்த்து காத்திருப்பதுதான் விசுவாச வாழ்வு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஒவ்வொரு நாளும் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது மரித்தோர் உயிர் பெறுவர் என நான் விசுவசிக்கின்றேன், காத்திருக்கின்றேன் என்று நாம் அறிக்கையிடுகின்றோம். ஆண்டவர் இயேசு மீண்டும் வருவார், ஜீவியரையும் மரித்தோரையும் நடத்தியிருக்க வருவார் என்று காத்திருக்கின்றோம் என்று விசுவாச பிரமாணத்திலே அறிக்கையிடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இது விசுவாசத்தின் மறைபொருள். ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கையிடுவது, ஆண்டவரே தேவரீர் வருமளவும் நாங்கள் காத்திருக்கின்றோம், உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் என்று காத்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் சொன்ன பிறகு ஒரு சிறிய ஜெபம் சொல்லப்படுகின்றது. அதில் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம் என்று சொல்ல, நீங்கள் எல்லாம் ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் உமதே என்று ஆர்ப்பரிக்கின்றீர்கள். கிறிஸ்தவ வாழ்வு முழுவதுமே ஒரு காத்திருத்தல். அந்த காத்திருத்தல் எல்லா திருவழிபாடுகளிலும் திருப்பலியிலும் மிக சிறப்பாக நமக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து காட்டப்படுகின்றது. எனினும் இந்த வருகை காலத்தில் அது மிகவும் தெளிவாக கோடிட்டு அது நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. இந்த திருவருகை காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள், திருப்பாடல்கள், ஜெபங்கள் இவை அனைத்துமே ஆண்டவர் வருகின்றார், அவர் உன் வாசலில் இருக்கின்றார், உன் இதய கதவை தட்டி கொண்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியை பல்வேறு கோணங்களில் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தை கேட்டீர்கள். நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயேல் மக்கள் அவர்கள் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள்? எருசலேம் அழிக்கப்பட்டது, எருசலேம் ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. இவர்களெல்லாம் அடிமைகளாக பல நாடுகளில் சிதறிந்திருந்தார்கள். எனினும் அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர்கள் காத்திருந்தார்கள். இறைவன் கண்டிப்பாக வருவார், வந்து நம்மை எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்ப்பார், ஒரு மக்களாக நம்மை கட்டி எழுப்புவார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருந்தார்கள், ஏக்கத்தோடு காத்திருந்தார்கள். எனவே இந்த வாசகத்தில் நாம் என்ன கேட்டோம்? இது ஒரு ஜெபமாக இருந்தது. அந்த மக்களுடைய ஜெபம், ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், உண்மைதான், நாங்கள் இவ்வாறு தவறு சென்று விட்டோம், அதற்காக நீர் எங்களை விட்டு விடுவீரா? உமக்காக காத்திருக்கின்றோம், வாரும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை வந்தது, நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். வானத்தை பிளந்து கொண்டு வாரும், வந்து எங்களுக்கு புத்துயிர் அளித்தருளும், எங்கள் வாழ்வை மாற்றியருளும் என்ற அந்த ஜெபத்தை தான் இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டோம். இரண்டாம் வாசகத்திலே இப்பொழுது சின்னப்பர் என்ன சொன்னார்? ஒரு கிறிஸ்தவன் என்றால் யார்?
கிறிஸ்தவனுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் இன்றைய 2ஆம் வாசகத்தில் புரிந்த சின்னப்பர் என்ன விளக்கம் கொடுக்கின்றார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கின்ற மக்கள் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் மீண்டும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மீண்டும் வருவார் என்று காத்திருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் அவர் வந்து அனைத்தையும் நிறைவாக்குவார், அனைத்தையும் நிறைவுக்கு கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று இந்த 2ஆம் வாசகத்தில் கூறுகிறார். ஆக நமது வாழ்வே ஒரு காத்திருத்தல். நமது வாழ்வே ஒரு காத்திருத்தல் என்றால், இந்த உலகமே ஒரு காத்திருக்கும் அறை, ஒரு வெயிட்டிங் ரூம் என்று சொல்லலாம். வெயிட்டிங் ரூம், காத்திருக்கும் அறைகளில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? சும்மா இருப்பார்கள். அவர்கள் ஒருவேளை ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து படித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது ஒருவேளை சிறிது உட்கார்ந்து கொண்டே சிறிது தூங்கிக் கொண்டிருப்பார்கள், அல்லது உப்புச்சப்பில்லாத ஒரு உரையாடல் அங்கு நடந்து கொண்டிருக்கும். அது முக்கியமல்ல, இந்த அறையில் நாம் செய்வது முக்கியம் அல்ல. ஏதோ ஒரு உரையாடல், எப்படியாவது நேரத்தை போக்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது செய்வார்கள். உருப்படியாக ஒன்றும் செய்ய மாட்டார்கள். சரிதானே? காத்திருக்கும் அறையில் உருப்படியாக நாம் ஒன்றும் செய்வதில்லை. இதற்கு அடுத்து வருவது தானே முக்கியம் என்று அங்கே சும்மா இருக்கின்றோம். அப்படியானால் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்பது தான் இவ்வுலக வாழ்வு என்றால், இவ்வுலக வாழ்விலே நாம் உருப்படியாக ஒன்றும் செய்யக்கூடாதா? சும்மா இருப்போமா? ஒன்றும் செய்யாமல் நமது உறவுகளும் நமது உரையாடல்களும் அர்த்தமற்றதாக, உப்புச்சப்பு இல்லாததாக இருந்து ஏதோ ஆண்டவர் வருகைக்காக காத்திருக்கின்றோம், இது ஒரு வெயிட்டிங் ரூம் தானே என்று நமது வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாமா என்றால், இந்த உலகம் நமக்கு காத்திருக்கும் அறையாக இருந்தாலும் நமது வாழ்வு அந்த வெயிட்டிங் ரூமில் இருப்பது போல இருக்கக்கூடாது என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. நற்செய்தியில் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? விழிப்பாயிருங்கள். விழிப்பாயிருங்கள் என்றால் தூங்காமல் உட்கார்ந்து பார்த்துட்டே இருங்கள் என்றால் அல்ல. அவர் என்ன சொல்கின்றார்? அவரவருக்கு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வீட்டு தலைவன் தன்னுடைய ஊழியர்களுக்கு அவரவருக்குள்ள பணிகளை கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். அவர் வரும்போது நீங்கள் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றீர்களா என்று பார்ப்பார். நீங்கள் அந்த பணிகளை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் விழிப்பாக இருக்கின்றீர்கள் என்ற பொருள். நீங்கள் அந்த பணிகளை செய்யாமல் ஆண்டவர் தான் வரப்போகிறாரே, நான் சும்மா இருப்பேன் என்று இருந்தால் அது விழிப்பாக இருப்பது அல்ல. புனித சின்னப்பர் கூட ஆண்டவர் வருகின்றார், விழிப்பாயிருங்கள் என்று மக்களுக்கு சொல்லியிருந்தார். குறிப்பாக தெசலோனிக்கருக்கு சொல்லியிருந்தார். அந்த தெசலோனிக்கர்கள் ஒரு சிலர் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் தான் வரப்போகிறாரே, அப்போ நான் ஏன் வேலைக்கு போகணும்? அப்போ நான் இதற்கு எது செய்யவும் தேவையில்லையே, ஆண்டவர் தான் வரப்போகின்றாரே, உலகம்தான் முடியப் போகின்றதே என்று சோம்பேறிகளாக இருந்தார்கள். அப்போ சின்னப்பர் அவர்களை பார்த்து, அப்படி சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, உங்கள் பணிகளை செய்யுங்கள், உங்கள் பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் மீண்டும் அவர்கள் சின்னப்பரிடம் சொன்னார்கள், ஆண்டவர் தான் வரப்போகின்றாரே, என்ன பணியை செய்வது, என்ன பணியை செய்து என்ன பயன்? அப்பொழுதுதான் சின்னப்பர் சொன்னார், கொஞ்சம் நறுக்குன்னு சொன்னார். அப்படியானால் சாப்பிடாத, உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று சொன்ன சின்னப்பர் கொடுத்தார் இல்லையா? இந்த சூழ்நிலையெல்லாம் கொடுத்தார். அப்படின்னா சாப்பிடாம சும்மா கிட சோம்பேறியாக இருக்கின்றாய் என்றால் ஆண்டவருக்காக காத்திருக்கின்றாயா? காத்திருத்தல் என்பது அவர் கொடுத்த பணிகளை செய்து கொண்டிருப்பது, அதுதான் விழிப்பாயிருப்பதற்கு அர்த்தம். இன்றைய திருப்பலியினுடைய துவக்கத்திலே சொன்ன ஜெபத்தை கேட்டீர்கள் என்றால், ஆண்டவரே அறச்செயல்கள் நிறைந்த வாழ்வால் உமக்காக காத்திருக்கின்றோம் என்று அந்த ஜெபத்தில் சொல்லப்பட்டது. அறச்செயல்கள் நிறைந்த வாழ்வால் உமக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவருக்காக காத்திருப்பது என்பது சும்மா இருப்பது அல்ல, நமது வாழ்வை முழுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பது, அவரவர் பணியில் அவரவர் பொறுப்பில் கவனமாகவும் விழிப்பாகவும் இருப்பது, அன்புறவில் வளர்வது, குற்றமின்றி உண்மையில் நீதியில் அன்பில் வாழ்வதாகும். எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த பணியை எந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்தந்த இடத்தில் அந்த பணிகளை செய்ய வேண்டிய முறைப்படி செய்து கொண்டிருப்பதுதான் விழிப்பாய் இருப்பதாகும். ஆண்டவரே தேவரே வருமளவும் நாங்கள் சும்மா காத்திருக்கின்றோம் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் சொல்வது, ஆண்டவரே தேவரே வருமளவும்
உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். அதில் கூட அவர்கள் சொல்லலாம், அப்போ அவர்களுடைய மரணத்தை அறிக்கையிட வேண்டும், அவருடைய உயிர்ப்பை எடுத்துரைக்க வேண்டும். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை சொல்லவில்லை. அதை அடையாள முறையிலே திருவழிபாட்டில் சொல்லுகின்றோம். நமது வாழ்வு கிறிஸ்துனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் எடுத்துரைப்பதாக இருக்க வேண்டும். அவருடைய மரணத்தை எடுத்துரைப்பதாக நமது வாழ்வு இருக்கிறது என்றால் என்ன பொருள்? பிறருக்காக நாம் தியாகம் செய்து பிறருக்காக உழைத்து நம்மையே கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துனுடைய மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். அவருடைய புதிய வாழ்விலே பங்கு கொண்டு உறவுகளை கட்டி எழுப்பி அன்பில் வாழ்கின்ற பொழுது அவருடைய உயிர்ப்பை நாம் அறிக்கையிடுகின்றோம், எடுத்துரைக்கின்றோம். அப்படிப்பட்ட வாழ்வுதான் நமது இன்றைய இந்து உலக வாழ்வு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் காத்திருத்தல். அவ்வாறு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இன்று நமக்கு அது நினைவூட்டப்படுகின்றது. இந்த வருகை காலம் முழுவதும் நமக்கு மீண்டும் மீண்டும் பல்வேறு விதங்களில் அது நமக்கு நினைவூட்டப்படும். கிறிஸ்துவின் வருகைக்காக அவளோடு காத்திருக்கின்ற நாம் அறச்செயல்கள் நிறைந்த வாழ்வால் அவர் வரும்போது, ஆண்டவரே உம்மை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நமது வாழ்வு அமையட்டும். ஆமென்.